இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன். என்ன ப்ளீஸ், நான் கோவப்படாது, நான் அவ்வளோ ஒரு நல்ல பையனா இருக்கு, நான் இனிமேல் கலாய்க்க மாட்டேன் அவனை, ப்ளீஸ் நான் விட்டுருந்தேன். என்ன எவன்டா அவன் சோழ காட்ட பொம்மை கோவம் வருதுன்னு சொல்லி கலாய்க்கிறது, இருந்தா என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஹாய் காய்ஸ், நாசிக் டிசிஎஸ் இஷ்யூவில் அக்யூஸ்டுக்கு ஆதரவாக வீடியோ போட்ட ஒரே சேனல் இந்தியாவிலேயே ஒருத்தர் தான், கே. அதாவது அதெல்லாம் இல்லைங்க, அந்த சேனல் பேரு கம்பி கட்டும் கதைகள். என்ன இவருடைய ஃபேஸ் அண்ட் பேக்ரவுண்டை ரிவீல் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் என்கிட்ட கிடையாது. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா இட்ஸ் நாட் மை பிசினஸ், எனக்கு அதெல்லாம் தெரியாது. கோட் வேர்ட் அக்செப்டட். இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டாங்களேன். நாசிக்ல உள்ள டிசிஎஸ் கம்பெனி, அதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. எப்படி கதை கட்டுறாங்கன்னு பாருங்க, இருங்க உடைக்கிறேன். நாசிக் டிசிஎஸ் மேட்டர்ல எல்லாரும் கதை கட்டுறாங்களாமா, இவர் அதை உடைக்க போறாராமா. யாரு அப்படி என்னத்தை எல்லாரும் கதை கட்டிட்டாங்க, இவர் என்னத்தை அப்படி பெருசா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு தெரியுமா? இந்த நிதா கான் வந்து ஒரு HR மேனேஜரே கிடையாது. அந்த அம்மா அந்த கம்பெனில உள்ள ஒரு சாதாரண டெலிகாலர். இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு மாஸ்டர் மைண்டா இருந்த இந்த நிதா கான் ஒரு HR மேனேஜரே கிடையாதான், சாதாரண டெலிகாலராம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இல்ல எனக்கு புரியல. தீங்கிழைக்கும் நோக்குடன் திட்டமிட்டு ஒருவரது மத உணர்வுகளை புண்படுத்துதல் BNS செக்ஷன் 299. இந்த மாதிரி 5 செக்ஷன்ல இது மேல FIR போட்டிருக்காங்க. இப்போ இது HR இருக்குதா இல்ல எச்சல பொறுக்குதா, நீ யாரு கேட்டா? வீடியோவோட ஸ்டார்டிங்ல இந்த மேட்டரே ஏதோ ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி நேக்கா நரேட் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா அது HR இல்ல டெலிகாலரு, பாத்தீங்களா பொய் சொல்றாங்க பாத்தீங்களா அப்படின்னு பச்சையா முட்டு கொடுக்குறாரு. அனைத்தும் வீணாகிவிட்டது, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அடுத்து அந்த அக்யூஸ்டை எப்படி சேஃப்கார்ட் பண்றாருன்னு பாருங்களேன். அதுவும் இல்லாம கடந்த 6 மாசமா அந்த அம்மா வந்து நாசிக்ல எல்லாம் ஒர்க் பண்ணல. திருமணமாயி அந்த அம்மா மும்பைக்கு போய் 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி மும்பை போயிடுச்சு, 6 மாசமா ஆபீஸ்லயே இல்ல. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. ஆமா, கேஸ் போட்ட போலீஸ் கேன இவர் தான் பெருசா கண்டுபிடிச்சிட்டாரு. தற்கூரி முதல்ல இந்த கேஸோட டைம் லைனை போய் படிச்சுட்டு வா. கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த பொண்ணுங்களை ஹராஸ் பண்ணிருக்கானுங்க. நீ என்னடா 6 மாசமா ஆபீஸ்ல இல்ல, பாவம் அது அப்பாவின்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்க. அதுவும் இந்த கேஸில் முக்கியமான அக்யூஸ்ட் யாருன்னு தெரியுமா? நீங்கள் எவ்வளோ நேரம் முட்டி கொடுத்தீங்களோ அந்த நிடா கான், அந்த நிடா கானுடைய சொந்த அண்ணன் தான். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. டிசிஎஸ்ல வேலை பார்க்குற பொண்ணை ஏமாற்றி அது கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டது மட்டும் இல்லாமல் இந்த நிடா கானும் அவங்க அண்ணனும் சேர்ந்து அந்த பொண்ணுடைய நம்பிக்கையை கொச்சப்படுத்தி மதம் மாற வற்புறுத்தினாங்க அப்படின்னு நான் சொல்லலை, போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது. அக்யூஸ்டுக்கு ஆதரவா பேசுனது கூட பரவாயில்ல, ஆனா அதுக்காக எவ்வளவு பச்சையா புழுகிறாருன்னு பாருங்களேன். அந்த பொண்ணு அப்ஸ்காண்ட் ஆயிருச்சு, அந்த பொண்ணு போலீஸ் தேடிட்டு இருக்கு. இது எல்லாமே கான்ஸ்பிரசி தியரி, இது எல்லாமே கட்டுக்கதை. இந்த நிடா கான் தலைமறைவா இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரியா, கட்டுக்கதையாமா. ஆமா, போலீஸ் அந்த பொண்ணு கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டு, அந்த பொண்ணு தான் தலைமறைவா இல்லைன்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்களே, அப்போ அந்த பொண்ணு எங்க இருக்குதுன்னு ஏன் உங்க வீடியோவில் சொல்லலை? ஏன் சிவகங்கையில் நெட் இல்லையா, இல்லை பெங்களூர்ல டவர் கிடைக்கலையா? ஓ, நீ அப்படி வரியா? ஆனா அட்ரஸ் கொடுத்து போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிடுச்சுன்னு தி ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாத்துலயும் நியூஸ் போட்டிருக்கான். ஆனா அது எல்லாமே அவருக்கு கட்டுக்கதையா. அப்ப அக்கா அட்ரஸ் நீங்க வேணா வாங்கி கொடுங்க. என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க, நடக்காதா, நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு. இவ்வளவு நேரம் அக்யூஸ்டுங்களுக்கு முட்டு கொடுத்தாரு, அடுத்து அவங்க பண்ண தப்பையும் எப்படி நேக்கா ஃபேட் அவுட் பண்றாருன்னு பாருங்களேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இங்கிலீஷ்ல போட்டுக்கிறத தமிழ்ல நான் தெளிவா சொல்றேன், நல்லா காதை கொடுத்து கேளுங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல்ல என்ன சொல்லுது தெரியுமா? நான் அதை தமிழ்ல சொல்றேன் அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. ஏன் மிஸ்டர் ஜோ வேதப்பிரியன் அந்த ஆர்டிகல்ல அப்படியா வருது? ஒன்னு மழுப்பு இல்ல குழப்பு. இவர் காட்டின இமேஜ்ல there is no indication of external funding, வெளிநாட்டு நிதி உதவியே இதுல கிடையாது அப்படின்னு வருது. ஆனா ஒரிஜினல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல்ல அந்த மாதிரி ஒரு லைனே கிடையாது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன், அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. அதுவும் அதை எவ்வளவு அழுத்தமா சொன்னாரு, ஒருத்தர் ரிப்பீட் பண்ணுங்க. வெளிநாட்டு நிதி உதவியோ அல்லது திட்டமிட்ட மதமாற்றம் நடவடிக்கைகளோ இதில் இல்லை என விசாரணையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திட்டமிட்ட மதமாற்ற நடவடிக்கையோ வெளிநாட்டு நிதி உதவியோ இதில் இல்லைன்னு விசாரணை பண்ண அதிகாரிகளே சொல்லிட்டாங்களாமா. இல்லையே, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல்ல அப்படி இல்லையே. Nonsense you are talking about me.
ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? சந்தீப் கர்னிக் சைடு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் லெட்டர் எழுதியிருக்கோம், அவங்க ஆதாரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு மட்டும்தான் இதில் போட்டிருக்கு. ஆனால் இவர் என்ன சொன்னார்? வெளிநாட்டு நிதி உதவியோ அல்லது திட்டமிட்ட மதமாற்றம் நடவடிக்கைகளோ இதில் இல்லை என விசாரணையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளார். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க, பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. பொய் சொல்லி வீடியோ போட்டது மட்டும் இல்லை, உண்மையை எப்படியெல்லாம் மறைச்சிருக்காருன்னு அடுத்து பார்ப்போமா? மறுபடியும் முதல்ல இருந்தா இவர் காட்டின அதே ஆர்டிக்கிளில் மேலேயே என்ன போட்டிருக்குதுன்னு பாருங்க. ஒரு ஹிந்து பொண்ணை வேற ஒரு மத ஆடையை அணிய வச்சு அக்யூஸ்டாக அவனுடைய செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தான், இதை அவனுடைய ஃபோனை ஆய்வு பண்ண போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அதே ஆர்டிக்கிளில் போட்டிருக்காங்க. ஆனால் நேக்கா அதை மட்டும் கட் பண்ணிட்டு நம்மகிட்ட காட்டாமல் இவர் அதை மறைச்சிருக்கு. சோறு தின்னால வேற நத்திட்டானுங்களான்னு தெரியல, நான் உங்களை சொல்ல சார். இது மட்டும் இல்லை, ஒர்க் பிளேஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னால வெறும் 20 வயசான ஒரு பொண்ணை மதம் மாற்றிருக்கிறானுங்க. பொண்ணுங்களை தொடக்கூடாத இடத்துல தொட்டிருக்கானுங்க, புடவையை பிடிச்சி இழுத்துருக்கானுங்க. உன் புருஷன் தான் வெளியூரில் வேலை பார்க்குறானே, வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு வேணா. இந்த மாதிரி நடந்த அநியாயத்தை பூரா டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் என்டிடிவிலையும் தெளிவாக போட்டிருக்காங்க. ஆனால் இது எதை பற்றியுமே இவர் பேசவே இல்லை. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. பொய் சொல்லி மக்கள் மண்டையை கழுவிட்டு பாவம் அந்த பொண்ணுங்களுக்கு யாராவது குரல் கொடுக்க சொன்னா அவங்கள எப்படியெல்லாம் கமெண்ட் பண்றாருன்னு பாருங்களேன். நாசிக்ல இந்த ஹிந்து பெண்களுக்கு முஸ்லிம்ஸ் பண்ண அந்த கொடுமையை பத்தி பேசுடா. கமெண்ட் செக்ஷன்ல நிறைய சங்கி ஈனப்பயலுக பேச சொன்ன ஒரு விஷயம். அந்த பொண்ணுங்களுக்கு நடந்த கொடுமையை பத்தி பேசுடா அப்படின்னு நிறைய சங்கி ஈனப்பயலுக கேக்குறாங்க. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல், கக்கிட்டினா போதும். விக்டிம்க்கு வாய்ஸ் கொடுக்குறவன் ஈனப்பைய, அக்யூஸ்டுக்கு வீடியோ போட்டிருக்க நீ தான் அடுத்த வள்ளல. அதுவும் சொல்ல வந்த மேட்டரை ப்ராப்பரா கன்வே பண்ணிட்டு போகாம வாயை கேளுங்களேன். சங்கிகளா நீங்களும் கேளுங்கடா, மூத்திர குடிக்கி நாய், மூத்திர குடிக்கி சங்கி நாய். மூஞ்சியை காட்டுறதுக்கு பயந்துகிட்டு வாய்ஸ் ஓவர்ல வீடியோ போடுறேன். உனக்கு எதுக்கு இந்த வாய்? என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது? அடுத்தவங்க என்ன குடிக்கிறாங்கன்னு ஆராய்ச்சி பண்றதெல்லாம் இருக்கட்டும், இவர் என்ன குடிக்கிறாருன்னு பாப்போமா. இவ்வளவு கான்பிடென்ட்டா போய் சொல்றாரு, ஆனா அடுத்தவங்களே அநாகரிகமா பேசுறாரு. இந்த ஒர்க்கிங் பேட்டர்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. ஆஹா, சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் இதே டவுட்ல நம்ம தலைவனை பத்தி கொஞ்சம் தோண்டி பார்த்தேன். தலைவன் சிக்கிட்டாப்புல, நீங்களே பார்த்துட்டு வாங்க. அட நம்ம திடல் தற்குறி நடுநிலையான சேனல் மாதிரி இத்தனை நாள் ஊரை ஏமாத்திட்டு இதெல்லாம் என்ன சிம்ரன்? அதுவும் நம்ம நம்பிக்கைகளை நோண்டும் போதும் நம்ம சாமியை கலாய்க்கும் போதும் மட்டும்தான் இவர் ஒரு திடல் தற்குறி. மற்றபடி உள்ளூர்லயும் வேலை செய்யற இடத்துலயும் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தேன். தலைவன் ஒரு வெறித்தனமான என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சரி சொல்லல, எனக்கு அப்பவே தெரியும்டா, இன்னைக்கு உன்னை நுங்க எடுக்காம விட மாட்டேன்.